11வது ப்ராப்ளத்தை எடுத்துக்க. கணக்கு 11, பக்கம் நம்பர் 77. சரியா? படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மின்தேக்கி தொகுப்பின் தொகுபயன் மின்தேக்கு திறனையும் கணக்கிடுக. தொகுப்பின் தொகுபயன் மின்தேக்கு திறனையும் கணக்கிடுக. இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குன்னா, calculate the resultant capacitance for each of the following combinations of capacitors. சரிதுனா, ஒவ்வொரு படமாக நம்ம வரைஞ்சி அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்ப்போம். சரிதுனா, ஃபஸ்ட்டு 11வது லெசன் 11வது ப்ராப்ளத்தில் ஏ எப்படி கொடுத்துருக்குறாங்க? இது ஒரு C0, இது ஒரு C0. ஏன்னா கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிதுனா, இப்போ இதுக்கு நம்ம கணக்கிடணும். எப்படி கணக்கிடுறது பாரு. இது ரெண்டும் பேரலல் காம்பினேஷன், அல்லது என்ன சொல்லணும், பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அப்போ இதுவும் எப்படி இருக்குன்னா சீரீஸ் காம்பினேஷனில் இருக்குது, அல்லது என்ன சொல்கிறோம், தொடர் இணைப்பில் இருக்குது. அப்போ முதல்ல இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இது ரெண்டையும் எப்படி எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அப்படிதானே? இந்த ரெண்டையும் நம்ம இணைச்சோன்னா எப்படி? இது ஒரு C0, இது ஒரு C0. அப்படிதானே? ரைட். அப்போ இதுக்கு என்ன வரும் நமக்கு? கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலல், அதாவது மின்தேக்கியானது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் போது, அதாவது சிபின்னு சொல்லுவோம். அப்படிதானே? CP = C1 + C2 + C3 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இங்கே வந்து என்னென்னா C0 + C0 ப்ளஸ் C0. சரிதானா? ரைட். அப்போ இது என்ன ஆகிடுது? 2C0 வந்துடுது. அப்படிதானே? ரைட். இப்போ இந்த இது கிடச்சிட்டு, இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிட்டு, அப்போ இதை எப்படி பண்ணணுன்னா, மேலே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குல்ல, இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து இதுதான் CP. இப்போ ஏற்கனவே ஒன்று இருக்குது, அது வந்து C0. இந்த ரெண்டும் எப்படி இருக்குது? இதுவும் இந்த ரெண்டும் இதோட எப்படி இணைக்கப்பட்டிருக்குது? தொடர் இணைப்பில், அல்லது என்ன சொல்கிறோம், சீரீஸ் காம்பினேஷனில் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து என்ன சொல்கிறோம், 1/CS அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? 1/C0 + 1/CP. சரிதானே? ரைட். அது எப்படி போடுறது? CP, அந்த CPனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துருக்குறோம். சரி, அந்த CPனுடைய வேல்யூ போடுறதோட பார், இதில் வந்து நம்ம 2C0ன்னு போட்டுடலாமா? CPக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? 2C0 போட்டிருக்கிறேன். இதை பாரு, 2C0 + C0 டிவைடட் பை, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2C0² வந்துடும். அப்போ இது எவ்வளவு? 3C0 டிவைடட் பை 2C0². இந்த ஸ்கொயரும் இந்த C0 அடி போட்டு போகும். அப்போ 3/2C0, அல்லது இது 1/CS. அப்போ CS = எவ்வளவு? 2C0 டிவைடட் பை 3. இதுதான் ஏனுடைய ஆன்சர். சரிதானா? ஏனுடைய ஆன்சர். ரெண்டாவது படம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ரெண்டாவது படம் வந்து பி எப்படி கொடுத்துருக்குறாங்க? இந்த பாரு, இப்படி கொடுத்துருக்குறாங்க. சரிதானா? ரைட். போட்டிருக்காங்களா? ரைட். இது எல்லாமே C0 தான். அப்படிதானா? ரைட். எல்லாமே C0 தான். இது C0, இது C0, இது C0. இந்த பாரு, இந்த ரெண்டும், இதை வந்து 1ன்னு வச்சுக்க, இதை வந்து 2ன்னு வச்சுக்க, இதை வந்து 3ன்னு வச்சுக்க, இதை 4ன்னு வச்சுக்க.
இந்த 1 2 எப்படி இருக்குது சீரீஸில் இருக்குது, இந்த 3 4 எப்படி இருக்குது சீரீஸில் இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி இருக்குது, இது 1 இது 2 சரிதானா. அப்போ இதுக்கு என்ன போடுவோம் 1/CS1ன்னு போட்டுக்க, தட் இஸ் ஈக்குவல் டு 1/C0 ப்ளஸ் 1/C0. இதுக்கு போட்டிங்கன்னா என்ன வரும் C0 ப்ளஸ் C0 பை C0 ஸ்கொயர் அப்படிதானா. ரைட், மேலே என்ன இருக்கும் அப்போ 2C0 டிவைடட் பை C0 ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் இந்த C0 அடிபட்டு போகும். அப்போ என்ன ஆயிடுது 2 டிவைடட் பை C0, 2 டிவைடட் பை C0 வந்துடுதா. ரைட், அப்போ இது 1/CS1 இஸ் ஈக்குவல் டு, அப்போ CS1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் C0 டிவைடட் பை 2 சரிதானா. அதே போல் இதுக்கு கண்டுபிடி, இது வந்து 3 இது 4, இதுவும் C0 தான், இதுவும் C0. அப்போ இதுக்கு இதே மாதிரி போட்டிங்கன்னா இதே வேல்யூ தானே கிடைக்க போகுது, இதே போல் தானே இது. அப்போ இதுக்கும் என்ன ஆகும் CS2 இஸ் ஈக்குவல் டு C0 டிவைடட் பை 2ன்னு கிடைக்க போகுது சரிதானா. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளவு C0/2, இதனுடைய வேல்யூ எவ்வளவு C0/2. இந்த ரெண்டும் எப்படி இருக்குது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்குது அப்படிதானா. இது ரெண்டும் சீரீஸு தொடர் இணைப்பு, இது ரெண்டும் சீரீஸு அல்லது தொடர் இணைப்புன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டும் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு, இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டும் எப்படி இருக்குது பக்க இணைப்பு அல்லது பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி மாறுது இல்லையா. அப்போ இது ஒரு C0/2, இது வந்து ஒரு C0/2, இது CS1 இது CS2. இப்போ இது ரெண்டும் பேரலில் இருக்குது. பேரலில் இருக்குன்னா என்ன சொல்கிறோம் CPன்னு சொல்லுவோம் அப்படிதானே. அப்போ CP is equal to C0/2 ப்ளஸ் C0/2, அதாவது CP is equal to C1 ப்ளஸ் C2ன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படிதானே பேரலல் காம்பினேஷனில். அப்போ இதை பாரு, இது வந்து இது ஒரு 1/2 இது ஒரு 1/2 அப்படிதானே. 1/2 C0 ப்ளஸ் 1/2 C0 ரெண்டையும் கூட்டினா என்ன ஆகும் 1ன்னு வரும் அப்படிதானே. அப்போ CP is equal to C0. புரிஞ்சிச்சா. இதுதான் என்ன சொல்கிறோம் பேரலல் காம்பினேஷனில். ரெண்டாவது படம் முடிச்சாச்சு. மூணாவது படம் என்ன கொடுத்துருக்குறாங்க, இது வந்து நம்ம வீட்ஸ்டோன் நெட்வொர்க் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதில் வந்து என்ன இருக்குது கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ரைட் சரிதானா. இது எவ்வளோன்னு போட்டிருக்கோம், இது வந்து C1ன்னு சொல்கிறோம், இது வந்து C2ன்னு சொல்கிறோம், இது C3ங்கிறோம், இது C4ன்னு சொல்கிறோம், இதை Pன்னு சொல்கிறோம், இது Q, இது R, இது S. சரி, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், ஈஸியாக போட்டுடலாம். இந்த பாரு, இந்த ரெண்டும் எப்படி இருக்குது, இந்த ரெண்டும் சீரீஸில் இருக்குது. இந்த ரெண்டும் எப்படி சீரீஸில், அதாவது C1ம் C2ம் சீரீஸில் அல்லது தொடர் இணைப்பில் இருக்குது. C3யும் C4ம் எப்படி இருக்குது சீரீஸில் இருக்குது அல்லது என்ன சொல்கிறோம் தொடர் இணைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டையும் பார்க்கணும், இந்த ரெண்டையும் பார்க்கணும், ஆட் பண்ணிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு சரிதானா. அப்போ CS1னே வச்சுக்கிங்க, சீரீஸ்னால் 1/CS1, அப்போ 1/C1 ப்ளஸ் 1/C2. அப்போது இது எப்படி போட்டுடலாம் இஸ் ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2 டிவைடட் பை C1 C2 சரிதானா. அதே போல் C3 C4 என்ன வரும், சரி இதை வந்து CS1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 1/CS1, CS1 இஸ் ஈக்குவல் டு C1 C2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2. சிமிலர்லி இந்த வேல்யூ இது எப்படி இருக்கும் CS2, இதை எப்படி போட்டுடலாம் ஒரு ஸ்டெப் மாறி போகிறேன் சரிதானா. இதே போல் தான் நம்ம திரும்ப செய்ய போகிறோம். அதனால் என்ன சொல்கிறோம் C3 C4 டிவைடட் பை C1 ப்ளஸ் C3 ப்ளஸ் C4ன்னு வந்துடும் ரைட்டா. ரைட், இப்போ இந்த ரெண்டும் எப்படி இருக்குது பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. பேரலல் காம்பினேஷன்னா அப்போ CP இஸ் ஈக்குவல் டு CS1 ப்ளஸ் CS2. அப்போ இது எப்படி போட்டுடலாம், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். C1 C2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3 C4 டிவைடட் பை C3 ப்ளஸ் C4. இப்போ இந்த காமனாக எடுத்துடலாமா, இது என்ன ஆயிரும் C1 ப்ளஸ் C2 C3
ப்ளஸ் C4. இப்போ கிராஸ் இது அந்த இதை எடு C1 C2 இன்ட்டு C3 ப்ளஸ் C4 ப்ளஸ் C1 C2 இன்ட்டு C3 C4. சரிதானே? ரைட். இப்போ நம்ம இதனுடைய வேல்யூ எப்படி போட்டலாம்? CP இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொன்றா இருக்குது C1 C2 C3 போட்டலாமா? ரைட். அடுத்தக்கில் C1 C2 C4. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. C1 ப்ளஸ் C2. சரிதானே? ரைட். அப்போ இது என்னாச்சுது? C1 C2 C4 ஆச்சா? ப்ளஸ் C1 இன்ட்டு C3 C4 ஒன்று போட்டுடலாம். அடுத்தாக்கில் C2 C3 C4 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2 C3 ப்ளஸ் C4. இதுதான் என்ன சொல்கிறோம்? பேரலல் காம்பினேஷனில் அதனுடைய ஆன்சர். சரிதானா? எழுதிடலாமா? ரைட். அடுத்தது வந்து வெரி சிம்பிள். அதாவது இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் என்னது பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்குறாங்க? இப்போ இந்த படத்தை நான் கூட ஈஸியாக வரைஞ்சிடலாம். நம்ம எல்லாம் நீ போட்டு பார்த்துட்டேன்னா ஈஸி. இந்த பேர் கிராஸாக கொடுத்துருக்குறாங்க. பேர் எப்படி கொடுத்துருக்காங்களா? ரைட். சரி. இப்போ இதில் எவ்வளோ இருக்கும்? இது ஜஸ்ட் லைக் தட். எப்படி இருக்குன்னா இந்த பாரு இப்படி தான் இருக்குது. அதை கொஞ்சம் ஒரு குழப்புற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த இப்படி தான் இருக்குது. இந்த பாரு இதே தான். இதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? இதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இதனுடைய வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? எல்லாமே C0 தான். இப்போ இதுவும் C0, இதுவும் C0, இதுவும் C0. அப்போ இது வந்து பேரலல் காம்பினேஷன் அல்லது என்ன சொல்கிறோம்? பக்க இணைப்புன்னு சொல்கிறோம். அப்போ CP is equal to C0 plus C0 plus C0 that is equal to 3C0. சரிதானா? CP is equal to 3C0. அடுத்த லாஸ்ட் ஒன் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா பாரு இடையில ஒன்று வருது பாரு. அதே மாதிரி தான், நாலாவது மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இடையில ஒன்று வருது. சரிதானே? பி எவ்வளவு? பிக்கும் கியூக்கும் இடையில எவ்வளோன்னு கேட்டிருக்குறாங்க. இப்போ எல்லாம் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே C0 தான். C0 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 எல்லாமே C0 தான். சரிதானே? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? C0 இது ஒரு C0. அப்போ வந்து இது என்ன 1/CS1ன்னு வச்சுக்கேன். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதே போல் சீரீஸ் 1 சர்க்யூட், சீரீஸ் 2 சர்க்யூட். சரிதானா? தொடர் இணைப்பில் 1, தொடர் இணைப்பில் 2. 1/C0 ப்ளஸ் 1/C0 அது எப்படி போடுவோம்? 1/C0 ப்ளஸ் C0 டிவைடட் பை C0 ஸ்கொயரு. அப்போ 2C0 டிவைடட் பை C0 ஸ்கொயர் அடி போட்டு போவோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2/C0. சரியா? 1/CS1 தட் இஸ் CS1 இஸ் ஈக்குவல் டு C0/2. சரிதானா? அப்போ சிமிலர்லி இந்த வேல்யூ அது எதனா வரப்போகுது? அப்போ CS2 நம்ம அதை குறிப்பிடுவோம். அதை என்ன சொல்லிடுவோம்? C0/2. இடையில இங்கே ஒரு C0 இருக்குது. அப்படி தான் நான் புக்கில் போடலை, அது C0ன்னு போட்டுக்கேன். சரிதானா? அப்போ இப்போ இது ஒரு சர்க்யூட்டு. அது எப்படி வருது நமக்கு? இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இது இடையில உள்ளது. இப்போ கடைசியில் நம்ம கண்டுபிடிச்சது இதுதான். அப்படி இருக்கா? இது எவ்வளவு? C0/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது C0/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஏற்கனவே ஆல்ரெடி நம்மகிட்ட C0ன்னு இருக்குது. அப்போ இந்த மூணையும் கூட்டினா என்ன வரும்? அதுதானே பேரலல் காம்பினேஷன். அப்போ CP is equal to C0/2 ப்ளஸ் C0 ப்ளஸ் C0/2. சிம்பிளாக ஒரு ஐடியா சொன்னால் இது ஒரு அரை, இது ஒரு அரை, இது ஒரு 1, அரையும் 1, 1 2 முடிஞ்சு போச்சு. ஆனால் சிலருக்கு புரியாது, அதனால் விளக்கமாக சொல்கிறேன். C0 மட்டும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2
இப்போ அரை ப்ளஸ் 1 அப்போ என்னாச்சு 2C0 CP = புரிஞ்சுச்சா? 12 எடுத்துக்க. இந்த 12 என்ன சொல்லுது? An electron and proton are allowed to fall through a separation between the plates of parallel plate capacitor of voltage 5 volt and separation distance h is equal to 1 mm as shown in the figure. Calculate the time of flight for both electron and proton. Suppose if a neutron is allowed to fall, what is the time of flight? மூணாவது என்ன சொல்லணும், among the three which one will reach the bottom first? அப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் எவ்வளவு, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் எவ்வளவு, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு, எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சரிதானா? தமிழ் மீடியத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க? h = 1 mm இடைவெளி கொண்ட 5 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்பட்ட இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்றின் தட்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் விழுகின்றது. எலக்ட்ரான் மற்றும் புரோட்டானின் பறக்கும் நேரத்தை கணக்கிடுக. நியூட்ரான் ஒன்று விழுந்தால் அதன் பறக்கும் நேரம் எவ்வளவு? இம்மூன்றில் எது முதலில் அடித்தட்டை அடையும்? மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து 1.6 கொடுத்துருக்காங்களா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட். நம்ம வந்து முதல்ல வந்து மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிதானா? ரைட். அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோன்னு பாரு. இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டி வந்து என்ன சொல்கிறோன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட், அதாவது பறக்கும் காலம் எவ்வளவு. பறக்கும் காலத்துக்கு டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியணும். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. சரிதானா? ஃபார்முலா என்னது? S = UT + ஆஃப் AT². இப்போ இனிஷியலாக யூனுடைய வேல்யூ வந்து 0, ஆரம்ப திசைவேகம் வந்து 0ன்னு சொல்கிறோம். அதனால் யூங்கிறது இந்த வேல்யூ வந்து என்ன ஆகிடுது? 0வாக மாறிடுது. எஸ் வந்துங்கிறது என்ன சொல்கிறோம்? ஹெச்ன்னு கொடுத்து எடுத்துருக்கோம். S = H. அப்போ H = ஆஃப் AT². அப்போ T² = 2H / Aன்னு வரும். சரிதான்? அப்போ T = 2H / A. ஏன்னா நமக்கு என்ன கண்டுபிடிங்க? ஏன்னா ஆக்சிலேஷன் நமக்கு கொடுக்கல. அதனால் என்ன சொல்கிறோம்? F = m × ஏன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதுலேருந்து ஏ எடுத்துக்கிட்டோம். A = F/m. F/m தானே? எஃப்ங்கிறது என்ன சொல்கிறோம்? இன்னு நம்ம படித்தோமா இல்லையா? இப்போ EE / mன்னு வந்துடுது. ஈனா என்னது? E = V/Dன்னு படிச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த ஈயும் நமக்கு கொடுக்கல, அதனால் நம்ம அதை சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். அப்போ ஈக்கு பதிலாக VE / DM அப்படி போட்டலாமா? அப்போது திஸ் will be equal to T = 2H / ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? VE / m × D. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? முதல்ல நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஐட்டம் வந்து என்ன சொல்லணும்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். அப்போ TP. சரிதானா? அப்போது வந்து என்ன சொல்கிறோம்? மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் MPன்னு போட்டு விடுதோம். சரிதானா? மாஸ் ஆஃப் ப்ரோட்டானில் முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறோம்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சரிதானா? ME. ரைட். இப்போ பாரு. அப்போ TE = எவ்வளவு? 2 × H 10⁻³ தானே? 1 × 10⁻³ அதனால் 10⁻³ போட்டு விடுதேன். ME வந்து எவ்வளவு? 9.1 × 10⁻31 இன்ட்டு டி வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம்? டி வந்து அது 10⁻³ தான். / V வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம்? 5 இன்ட்டு எலக்ட்ரானுடைய வேல்யூ எவ்வளவு? 1.6 × 10⁻19. சரிதானா? ரைட். இது எப்படி எழுதணும்னா என்ன வரும்? 2 × 9.1 / 5 எடுத்துடலாமா? 5 இன்ட்டு 1.6. இங்கே ஒரு 1.6 இருக்குது. இது எல்லாமே பவர்ஸ் தான். அப்படி தானே? அந்த பவர்ஸ் எல்லாம் மேலே கொண்டு போகணும். இங்கே ஒரு -3 இருக்குது, இங்கே ஒரு -3 இருக்குது, -6 ஆச்சுது. இது இங்கே ஒரு 31 இருக்குது. அப்போ 31ங்கும்போது 37 ஆயிடுது. அப்படி தானே? அப்போ 10⁻−37. சரிதானா? இங்கே ஒரு 10⁻−19 இருக்குது, அது மேலே போகுது. 10⁻−19
19ங்கிறது வந்து ப்ளஸ் 19 மாறிடும். அப்படி தானே? 31, 34, 37. சரி, இப்போ இதில் வந்து 9, 9னா 7னா இங்கே என்னாச்சு? அங்கே ஒரு 28, 28னா 18ன்னு ஆயிடுது. அப்படி தானே? ரைட். அப்போ t is equal to 2 into 9.1. இது வந்து ஹோல் ரூட்டு, அதை மறந்துடக்கூடாது. 9.1 டிவைடட் பை 5 into 1.6 into 10 power minus 28. இதை வந்து நம்ம 10 power minus 14 சொல்லிட்டு வெளியே எடுத்துடலாம். அதுக்கு வசதியாக தான் நம்ம போடுறோம். சரி, நான் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா TE is equal to root of 2.275 into 10 power 18 போடணும், 28 போட்டிருக்கேன், மைனஸ் 18. சரிதானா? 19, இங்கே வந்து 7. இப்போ இதில் வந்து ஒரு 7 கழிச்சிரு, பெருநூறு 2 கழிக்கணும், அப்போ 28,000. எகெயின் ஒரு 10 கழிக்கணும், அப்போ 18,000. சரிதானா? ரைட். அப்போ இந்த வேல்யூ வருதா? இந்த வேல்யூனுடைய இந்த ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்? t is equal to எவ்வளவுனா 1.5 into 10 power, இந்த 10 power minus 18, இதை வெளியில் கொண்டு வந்தோன்னா 10 power minus 9 வந்துடும். சரிதானா? 10 power minus 9. அது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? t is equal to 1.5, இது 10 power minus 9 வந்து நேனோன்னு சொல்கிறோம். இப்போ நேனோ செகண்ட்ஸ். அப்போ டீனுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? t is equal to 1.5 நேனோ செகண்ட்ஸ். சரிங்களா? இதுதான் நம்ம முதல்ல கிடச்சிருக்கிற வேல்யூ, 1.5 நேனோ செகண்ட்ஸ். அதே இதை நம்ம வச்சுக்கலாமா அடுத்தது கண்டுபிடிக்கிறதுக்கு? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? ரூட் ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன போட்டோம்? ஏனுடைய வேல்யூ வந்துச்சுது 2h டிவைடட் பை ஏ. ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? EV டிவைடட் பை MD. MDங்கிறது வந்து என்ன சொல்கிறோம்? இப்போ வந்து முதல்ல வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சோம், இப்போ ப்ரோட்டான் கண்டுபிடிக்க போகிறோம். Pன்னு போடுறேன், இன்ட்டு D. இதை போட்டிங்கன்னா வரும் ரூட் ஆஃப் 2 into h 10 power minus 3. MP வந்து எவ்வளவு? 1.6 into 10 power minus 27 into D 10 power minus 3 divided by பார் போட்டாச்சா? ரைட். E வந்து 1.6 into 10 power minus 19 into 5. சரிதானா? இப்போ இது எப்படி போடலாம்? இந்த 1.6 இந்த 1.6 அடிச்சிடலாம். அப்படி தானே? அப்போ 2/5 வந்துடும். 2/5 இன்ட்டு இதெல்லாம் பவர்லாம் மேலே கொண்டு இப்போ -3 இருக்குது, -3 இருக்குது, -30, -33, 10 power minus 33. இங்கே உள்ள -19 மேலே போச்சுன்னா 10 power plus 19 மாறிடும். ப்ளஸ் 19னா இங்கே ஒரு 3, அங்கே ஒரு 6, 6னா 24, 24ல் 10 14. சரிதானா? ரைட். அப்போ 2/5, 2/5 வந்து எவ்வளோன்னு போடலாம்? 20ன்னு எடுத்துக்கங்க. 20ன்னு 25ஆல் ஊற்றுனா 4. அப்போ இது வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி போடணும். இப்போ 0.4. புரியுதுல்ல? 0.4 இன்ட்டு 10 power என்ன சொன்னேன்? -14 ரூட் ஆஃப் இவ்வளவு. இது வந்து என்ன சொல்கிறோம்? இது வந்து டிபி. ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறோம், டிபி கண்டுபிடிக்கிறோம். டிபி தானே கண்டுபிடிக்கிறோம், எம்பி. சரிதானா? டிபி. ரைட். இதனுடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? இது அந்த ரூட்டு ஸ்கொயர் ரூட்டில் நீ பார்த்துருவா. ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 6.32 இன்ட்டு 10 power minus 14, 10 power minus 8 வருது. சரிதானா ஆன்சர்? இதை வந்து எப்படி போடலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு 63 இன்ட்டு 10 power minus 9 போடலாம். அது தட் இஸ் ஈக்குவல் டு 63 நேனோ செகண்ட்ஸ். அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு 63 நேனோ செகண்ட்ஸ். டிபி இஸ் ஈக்குவல் டு 63 நேனோ வினாடிகள். புரிஞ்சுச்சா? அடுத்தது வந்து நியூட்ரானு கண்டுபிடிக்க போகிறோம். நியூட்ரானு கண்டுபிடிக்கும் பாரு. இதுக்கு வந்து நமக்கு வேல்யூ எப்படி போடுறோம் பாரு. 2h டிவைடட் பை ஜின்னு போட்டுடுறேன். ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி போட்டாலே போதும். ஆக்சல் ஏ கிடையாது. ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? ஜி போடுறோம். அப்போ ஜி வந்து 10. அப்படி தானே? அப்போ 2h 2 வந்து எவ்வளவு போட்டாச்சு? ஹெச் எவ்வளவு? 1 into 10 power minus 3
டிவைடட் பை ஜி 10 சரிதானா. இந்த 10 மேலே போச்சுன்னா எவ்வளோ ஆகும் 2 இன்ட்டு இது வந்து 10 பவர் 1 இது மேலே போச்சுன்னா +1 அப்போ 10 பவர் -2 1 இருக்கா 1 மேலே போகுது மேலே போச்சுன்னா +1ன்னு மாறும் +1ங்கும்போது -2 ஆயிடுது. அப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பாரு. இது 1 மேலே போச்சுன்னா -4 அது என்ன சொல்கிறோம் சாரி இது வந்து 1 இருக்குல்ல இது மேலே போச்சுன்னா -1 ஆகும். அப்போ இது என்ன ஆகும் -4ன்னு மாறிடும். -4ன்னு மாறிச்சுன்னா நமக்கு வந்து -2ன்னு வெளியில் எடுத்துடலாம் அப்படி தானே. அப்போது 1.412ன்னு சொல்லி போட்டுடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 14.1 என்ன சொல்கிறோம் செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படி தானே. மில்லி செகண்ட்ஸில் கொண்டு வந்துடும் சரிதானா. 14.1 இது வந்து என்ன சொல்கிறோம் நியூட்ரான் TN 14.1 மில்லி செகண்ட்ஸ். இது மில்லி செகண்ட்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் நேனோ செகண்ட்ஸ். அப்போ எது வந்து நமக்கு அதிகமாக வருதுன்னா 1.5 தான் சீக்கிரமாக வந்து சேரக்கூடியது 1.5 நேனோ செகண்ட்ஸ். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கிறோம். 13 என்ன சொல்லப்பட்டிருக்குது டூரிங் த தண்டர்ஸ்டார்ம் நல்ல மழை பெய்யுது இடி முழங்குது. த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வித்தின் த கிளவுட்ஸ் மேலே வந்து கிளவுட்ஸ் வந்து மேகம் வந்து அப்படியே வந்துட்டுருக்குன்னு வந்துச்சுன்னா கிரியேட்ஸ் ஃப்ரிக்ஷன் கிளவுட்ஸ்குள்ளே ஃப்ரிக்ஷன் உண்டுது பார்ஷியலி காசிங் த பாட்டம் பார்ட் ஆஃப் தி கிளவுட்ஸ் டு பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ மேலே பாசிட்டிவ் வந்துடும் கீழே வந்து நெகட்டிவ்லாக இருக்கும் சரிதானா. திஸ் இம்ப்ளைஸ் தட் த பாட்டம் ஆஃப் தி கிளவுட் அண்ட் த கிரவுண்ட் ஆக்ட் அஸ் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டி. அப்போ வந்து மேலே வந்து நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு பிளேட் மாதிரி நினச்சிக்க கீழே உள்ள நம்ம எர்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் மாதிரி அது கன்சிடர் பண்ண ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி. இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த கிளவுட் அண்ட் த கிரவுண்ட் எக்ஸீட்ஸ் த டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆஃப் ஏருக்கு வந்து டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு படிச்சிருக்கோம் 3 × 10⁶ வோல்ட்/மீட்டர்னு படிச்சிருக்கோம். அப்போ அதை பிரேக் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும் இடிமின்னல் வரும் அப்படி தானே. மின்னல் வர்றதை நம்ம பார்க்க முடியும். லைட்னிங் வில் அக்யூர்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் சரிதுனா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் த பாட்டம் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி கிளவுட் இஸ் 1000 meters சரிதானே. அந்த எபவ் த கிரவுண்ட்லேருந்து 1000 மீட்டர் மேலே அது இருக்குது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கேன். டிட்டர்மின் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த கிளவுட் அண்ட் த கிரவுண்டு. இப்போ வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளோ எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மீடியத்தில் என்ன கொடுத்துருக்குறான் இடியுடன் கூடிய மழையின் போது மேகங்களுக்குள் இருக்கும் நீர் மூலக்கூறுகளின் இயக்கம் ஏற்படுத்தும் உராய்வினால் மேகங்களின் அடிப்பகுதி எதிர்மின்னோட்டம் கொண்ட மின்துகள்களை பெறுகின்றது. இப்பொழுது மேகத்தின் அடிப்பகுதியும் தரையும் ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியை போல செயல்படுகின்றன சரிதானா. நமக்கு புரியுது. அப்போ மேலே உள்ள க்ளவுட்ஸ்ன்னு சொல்கிறோம் அல்லது மேகம்னு சொல்கிறோம்ல அந்த மேகம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட்டு மாதிரி தட்டு மாதிரி வச்சுக்கிங்க. கீழே நம்முடைய கிரவுண்டு நம்ம இருக்கிற அந்த எர்த்துன்னு சொல்கிறோம்ல எர்த்தினுடைய மேல் பரப்பு வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் அல்லது நேர்மின் தகடு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியை போல செயல்படுகின்றன. மேகத்திற்கும் தரைக்கும் இடையான மின்புலமானது காற்றின் மின்காப்பு வலிமையை விட அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து லைட்னிங் வில் அக்யூஸ் அப்படி தானே நம்ம அப்படி தான் படிச்சிருக்கிறோம். அதுனா டயலெக்ட்ரிக் அப்படி தானே மின்காப்பு வந்து அதிகமாக இருக்கணும். ஏருடைய மின்காப்பு வலிமை எவ்வளோன்னா 3 × 10⁶ வோல்ட்/மீட்டர்னு நம்ம படிச்சிருக்கிறோம். தரையிலிருந்து மேகத்தின் அடிப்பகுதி மேகத்தினுடைய அடிப்பகுதி எவ்வளோ தூரத்தில் இருக்குது 1 கிலோமீட்டர் தூரம் அதாவது 1000 meters உயரத்தில் இருப்பின் மேகத்திற்கும் தரைக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கவும். மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிதுனா. இப்போ இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா V = E × D. V தான் கண்டுபிடிக்கணும். V = எவ்வளோன்னு இருக்காங்க. இப்போ E = எவ்வளவு சரிதுனா. E எவ்வளவு 3 × 10⁶ சொல்லிட்டாங்க சரிதானா. 3 × 10⁶ சரிதானா. D வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. D = 1 கிலோமீட்டர் அதாவது 1000 மீட்டர். அப்போ ஈஸியாக போட்டுடலாமா. V = 3 × 10⁶ × 1 × 10⁻³ அப்படி தானே. 1 × 10⁻³ அப்போ எவ்வளோ ஆச்சு. V = 3 × 10⁹ 3 × 10⁹ வோல்ட். இவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா தான்
அந்த ஏர்னுடைய வேல்யூ வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் பிரேக்கப் பண்ண முடியும். ஏர்னுடைய வேல்யூ வந்து நம்ம பிரேக்கப் பண்ணணும்னா ஏர்னுடைய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லி படித்தோமா இல்லையா, அந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எவ்வளவு 3 × 10⁶ சொல்கிறோம் இல்லையா, அதை மேக்கப் பண்ணணுன்னா நமக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கொடுத்தா தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சரிதானா? நமக்கு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, V is equal to 3 × 10⁹ வோல்டேஜ். சரிதானா? இப்போ அடுத்தாக்கில் பொதுவில் ஒரு மின்னல் வெட்டு ஏற்படும் போது ஏறத்தாழ 25 கூலும் மின்னூட்ட அளவுள்ள எலக்ட்ரான் மேகத்திலிருந்து தரைக்கும் பெயர்கின்றது. இதில் தரைக்கு பெயர்க்கப்படும் நிலை மின் அழுத்த ஆற்றல் எவ்வளவு? தரைக்கு பெயர்க்கப்படும் நிலை மின் அழுத்த ஆற்றல், நிலை மின் அழுத்த ஆற்றல்னா யூன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். சரிதானா? U is equal to Q × Vன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். கேபிட்டல் Q போட்டுக்க இல்லை ஸ்மால் Q போட்டுக்க. யூங்கிறது எவ்வளவு, U is equal to எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறோம். Q is equal to எவ்வளவு, 25 கூலும் நம்ம பார்க்குறோம், படிச்சிருக்கிறோம். அப்படி தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போது 25 × 3 × 10⁹ போட்டலாமா, தட் இஸ் equal to U. இப்போ U is equal to 75 × 10⁹ ஜூல்ஸில் வரும். அப்படி தானே? ரைட்டு, வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க, 75 × 10⁹.